ஆசீர்வாதத்துக்காக நான் எடுத்துக்கொள்ளும் வசனம் யோவான் 11ஆம் அதிகாரம். யோவான் 11 அதிலே 40வது வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். யோவான் 11:40. இயேசு அவளை நோக்கி தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். பலத்த கைகளை தட்டி. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு மனிதனாய் உலாவிக் கொண்டிருந்த பொழுது தேவன் ஒரு இடத்திற்கு வருவார். அந்த ஊருக்கு பெயர் தான் பெத்தானியா. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கிறார். அதாவது உகமை போன்ற ஒரு கிராமம். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் எருசலேமிலே அரண்மனைகள் இருக்கிறது, செல்வந்தர்கள் இருக்கிறார்கள், வசதி படைத்தவர்கள் இருக்கிறார்கள், வல்லுநர்கள் இருக்கிறார்கள், நியாயசாஸ்திரிகள் இருக்கிறார்கள், பல ஐஸ்வர்யமுள்ள மனிதர்கள் சிட்டியில் இருக்கிறார்கள். அதாவது ராமநாதபுரத்தில் இருக்கிறது போல. ஆனால் இயேசு பெத்தானியாவுக்கு வருகிறார். அங்கே ஒரு அழகான ஒரு குடும்பம் இருந்தது, ஒரு ஆவிக்குரிய குடும்பம். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அந்த குடும்பத்திலே 3 பேர் இருந்தார்கள். ஆனால் அந்த 3 பேருக்கும் தாயும் கிடையாது, தகப்பனும் கிடையாது. அல்லேலூயா. இன்னைக்கு அநேக திருச்சபைகள் தாயும் இல்லை, தகப்பனும் இல்லை. ஆனாலும் கூட இயேசு அந்த இடத்துக்கு வந்த பொழுது தேவனுடைய வார்த்தை அங்கே வெளிப்படுகிற விதத்தை பாருங்கள். மார்த்தாள் பற்பல வேலைகளை குறித்து கவலைப்படுகிறவர். அல்லேலூயா சொல்லுங்களேன். மார்த்தாளுடைய வேலை என்னமா? வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், ஆனால் கவலை இருக்கும். மரியாளுக்கு இயேசுவின் பாதத்தை விட்டு எழுதாதபடி, தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை மரியாள் தெரிந்து கொண்டாள். இவள் வேலை குறித்து கவலைப்படுகிற விசுவாசி, தேவனை நல்ல பங்கை தெரிந்து கொண்ட ஒரு விசுவாசி. ஆனால் லாசருவை தேவன் சிநேகித்த விசுவாசி. ஆனால் அந்த 3 பேருடைய வாழ்க்கையை பாருங்கள். ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தை நமக்கு ஒரு திருச்சபையானது நமக்கு எவ்வளவு அதை செவ்வாய்ப்படுத்துகிறது என்று சற்று கவனிக்க வேண்டும். அந்த நேரத்தில் லாசரு இறந்து போய்விட்டான் என்ற செய்தி இயேசுக்கு வருகிறது. இயேசு இன்னும் 4 நாள் கிராமத்துக்குள் வராமல் இறந்து விட்டார். இயேசு உள்ளே வருகிறார். அப்பொழுது மார்த்தாள் ஓடுகிறார். ஆண்டவரே, நீ இங்கே இருந்திருந்தானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்று யோவான் 11:21 சொல்லுகின்றன. ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு மரியாளும் ஓடுகிறாள். அல்லேலூயா சொல்லுங்களேன். வேகமாய் மரியாளும் ஓடுகிறாள். இதே வார்த்தை இயேசுக்கு பிரசங்கிக்கிறாள். ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்று யோவான் புஸ்தகம் 11:32. 2 பேரும் ஒரே பிரசங்கத்தை இயேசுவுக்கு சொன்னார்கள். ஆனால் இயேசு பிரசங்கித்த பிரசங்கம் என்ன தெரியுமா? என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? கரங்களை தட்டி ஆண்டவருக்கு 3 அல்லேலூயா சொல்ல பார்க்கிறோம். மரியாளுடைய பிரசங்கம் வேறு, மார்த்தாளுடைய பிரசங்கம் வேறு. 2 பேரும் ஒரே தலைப்பில் பேசுகிறார்கள். நீர் இங்கே இருந்திருந்தால் என்னுடைய சகோதரன் மரித்திருக்க மாட்டார். 2 பேரும் ஒரே செய்தி தலைப்பிலே பேசுகிறார்கள். இயேசு எதற்கு வந்திருக்கிறார்? உயிர் தெழுந்தபடியாய் வந்தார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுகிறேன். ஒரு சபையானது உயிர் தெழுதலுக்குரியதாய் இருக்க வேண்டும். ஒரு சபையானது ஆவிக்குரிய அனுபவத்திலே உயிர் தெழுந்து மரபாட்டியாய் இருக்க வேண்டும் என்று திருச்சபையுடைய சட்டங்கள் அதுதான் சொல்லுகிறது. ஒரு சபையானது சரீரமாகிய கிறிஸ்துவுக்கு மனவாட்டி. அல்லேலூயா. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை கவனித்து பாருங்கள். ஆண்டவரே, இப்பொழுது 4 நாளாயிற்று. அவருடைய பிரசங்கத்தின் வார்த்தை. இயேசு சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஆண்டவர் சொன்ன அவளை பார்த்து, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? அந்த வார்த்தையை அவள் மறந்து விட்டாள். 1000 நாள் ஆகாமின் கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிறோம். தேவனுடைய பிரகாரமாய் இருக்கிற ஒரே ஒரு நாள். சத்தமா சொல்லுங்களே, சத்தமா சொல்லுங்களே. ஆண்டவர் 6 நாளையும் நல்லதென்று 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 கண்டாரு. 7ஆம் நாளை அவர் என்ன செஞ்சாரா? ஆசீர்வதித்தார். அதை பரிசுத்தப்படுத்தினார், அதை மகிமைப்படுத்தினார். அப்போ இந்த நாளில் நாம் இருக்க வேண்டிய இடம் எங்கே? தேவனுடைய வீட்டிலே, தேவனுடைய சபையிலே. ஆனால் அங்கே பாருங்கள், இது நல்ல விசுவாசி. எது? மரியாள். இயேசுவின் பாதத்திலே அமர்ந்திருந்து
நல்ல பங்கை தெரிந்து கொண்ட மரியாள். பெருமையா பேசுவோம் மரியாதை பற்றி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். மார்த்தா பற்பல வேலைகள். நீ ஒரு வீட்டுக்குள் போகும்போது வீட்டை வாழ்த்தி ஆசீர்வதின்னு சொன்னாரு. இரண்டாவது சொன்னாரு, உங்களுக்கு எவன் ஒரு கலசம் தண்ணீர் கொடுக்கிறதன் பலனை அடையாமல் போக மாட்டான்னு சொன்னாரு. உள்ள போனா தண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறார். ஆனா இந்த அம்மா எதையுமே செய்யாம ஆண்டோடைய பாதத்துல உட்கார்ந்து இருந்துச்சான். இது நல்ல அம்மாவா? வீட்டுல வேலை செஞ்சு உழைக்கிற அம்மா நல்ல அம்மாவா? இவள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அவள் தன் பற்பல வேலைகளை குறித்து கவலைப்படுகிறாள். தேவன் லாசருவை சிநேகித்தார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த மூன்று பேருமே ஆவிக்குரியவர்கள் தான், ஆண்டவருடைய இடத்தில் இருக்கிறவர்கள் தான். ஆனால் ஒன்று என்ன செய்கிறது? இந்த ரெண்டு பேருமே பேசுகிற வார்த்தை ஒன்று. வேலை செய்கிறவனும் பேசுகிற வார்த்தையும் அதே வார்த்தை தான். ஆண்டவருடைய பாதத்தில் இருந்தவள் பேசுகிற வார்த்தையும் அதே வார்த்தை தான். என்ன வார்த்தை? நீர் இங்கே இருந்திருந்தாலும் ஆண்டவரே என்னுடைய சகோதரன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், என் சகோதரன் மரித்திருக்க மாட்டானே என்று சொன்னால் 21வது வசனத்திலே திடீரென்று மாரியாள் எழுந்து போறா. அங்கே உட்கார்ந்து சொல்லுகிறார்கள், இவன் கல்லறைக்கு ஓடுகிறாள். தன் சகோதரனை கல்லறை பார்த்து அழப்போகிறாள். இருந்தாலும் கல்லறைக்கு வர இயேசு கிட்ட போறா. ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தால் இயேசு கிட்ட போய் அவர் பாதத்தில் விழுந்தா. முதல்ல அல்லேலூயா சொல்லுங்களேன். முதல்ல எங்க விழுந்தா? ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்தா. விழுந்து சொல்ற, ஆண்டவரே நீங்க இருந்திருந்தால் என் சகோதரன். ரெண்டு பேரும் ஒரே தலைப்பு தான் செய்து கொடுக்கிறாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனா உலகமே மாறி திரிந்து போச்சு. இன்னைக்கு நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. ஆண்டவர் தாவீதை பார்த்து சொன்னார், தாவீது உன் பக்கத்தில் 1000 உன் வலது பக்கத்தில் 10000 பேர்கள் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. நீ உன் கண்களால் மாத்திரம் அதை பார்த்து சத்துருக்கள் வரும் பலனை நீ கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பலத்த கைகளை தட்டி உன் சத்துருக்கு வருகிற பலனை, அவன் அழிவதை நீ காண்பாய். நீ பார்க்க மாட்டேன்னு அவர் சொல்லல. தாவீது போய் நிக்கிற தெய்வத்துக்கு முன்பு, கவலைப்படாதப்பா, உன் பக்கத்துல 1000 பேர் விழுந்தாலும் சரி, உன் வலது பக்கத்துல 10000 பேர் விழுந்தாலும் சரி, நீ வாசித்த சங்கீதம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவன் சொல்லு, நீ உன் கண்களால் மாத்திரம் அதை பார்த்து சத்துருக்கு வரும் பலனை ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவருடைய ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே உங்களுக்கு கொடுக்கிற அநேக வார்த்தைகள்ல சில வார்த்தைகள் மாத்திரம் தான் பேசுவது. சில திருச்சபைகளிலே சில தச்சங்களுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனா கிறிஸ்துவின் சபையிலே சட்டம் அல்ல, ஒழுங்கு இருக்கும். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீ காண்பாய் என்று ஆண்டவர் சொன்னார். நீ காண்பாய் என்று கர்த்தர் சொன்னார். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதம் 91ஆம் அதிகாரம் 7, 8 அதை உங்களுக்கு கூறுகின்றன. சங்கீதங்களின் புத்தகம் 37ஆம் அதிகாரம் 34 வாசிக்க கேட்போமா? சங்கீதம் 37, 34. நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் ஆண்டவரை காத்துக்க மாட்டேன், ஆனா என் ஆண்டவனை ஆசீர்வதிக்கணும். நான் நேரே கோயிலுக்கு போக மாட்டேன், எனக்கு அவர் ஆள் மூலமா காணிக்கை கொடுத்து அனுப்புவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். வசனம் அப்படி இல்லை. நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள். அவருடைய வழி, நல்ல கவனிங்க, அவருடைய வழியை கைக்கொள். அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். கையை தட்டி 3 அல்லேலூயா சொல்லுங்க. அல்லத்த கைகளை தட்டி என்ன விசுவாச கை தட்டு. நமக்கு சில கேள்வி வரும். அவன் நல்லா இருக்கான், ஏன் நம்ம ஜெபம் பண்ற கொண்டாடுறது நடக்காது? அவன் துன்மார்க்கனாக கர்த்தருக்கு பயப்படுறான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம என்ன பண்றோம்? பயம் இல்லை. நீ காண்பாய் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நீ ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை காண்பாய். விசுவாசித்தால் போதும். நீ ஏற்கனவே விசுவாசி. 10 வருஷம் சபைக்கு வர சத்துருக்கள் நிர்மூலமாக்கப்படுவதை காண்பாய். ஆனா எங்கே காண்பாய்? நீ தேவாலயத்துக்கு வரும்போது அவரோடு கூட பேசும் பொழுது கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீ காண்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு நாள் ஆண்டவர் சாலமோன் அரசனை பார்த்து சொன்னார். என்ன சொன்ன தெரியுமா? உன்னுடைய ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லத்த கைகளை தட்டி ஆவியானவருக்கு உன்னுடைய
ஆகாரத்தை எது மேலே போடு? தண்ணீர் மேலே போடு. தண்ணீர் என்னது? வரும்போது குளம் அங்க போய் ஆகாரம் போட சொன்னாரா? இல்லை, பரிசுத்தாவின் மேல் விசுவாசித்து. அல்லேலூயா. உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு, வெகு நாளுக்கு பிறகு அதன் பலனை கையை தட்டி 3 அலைய சொல்லுங்களேன். என்ன விசுவாச கை தட்டு. உன்னை கண்ணீரை நினைத்து ஆண்டவரே இந்த ஒரு சமூகத்தில் சொல்லுவது, உன் கண்ணீர் கீழே விடுவது அது ஆகாரமாய் மாறிவிடும். 2 மீன் 5 அப்பம். ஆமென். எத்தனை பேர் கொடுத்தாரு? கொடுத்தாரா கொடுக்கலையா? 4000 பேர் கொடுத்தாரு, 7000 பேர் கொடுத்தாரு. ஒரு அல்லேலூயா சொல்லணும். எப்படி சொன்னாரு? இவர் எடுப்பார், பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன்னு சொல்லுவார். அவ்வளவுதான். அங்க இருந்தது 2 மீன், எடுக்க அங்க இருந்த 5 அப்பம் எடுக்க வந்துகிட்டே இருந்துச்சு, நிறைஞ்சுக்கிட்டே இருந்து, நிறைய குறையவே இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனா முடிச்ச பிறகு என்ன ஆகல? கூடை குறையவும் இல்லை, நிறைய எடுத்தார்கள். எத்தனை கூடை எடுத்தார்கள்? 12 கூடை. எத்தனை கூடை அம்மா? 12 கூடை எடுத்தாங்க. இந்த 12 கூடை எடுத்து 12 பேருமே சாப்பிட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த 12 பேர் சாப்பிட்ட உடனே ஆண்டவர் சந்தோஷப்பட்டிருப்பாரா துக்கப்பட்டிருப்பாரா? இல்லவே இல்லை, துக்கப்பட்ட. நீங்க சாப்பாட்டுக்கு தான்டா எங்கிட்ட இருக்கிறீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்க சாப்பாட்டுக்கு தான் எங்கிட்ட இருக்கிறீங்க. ஏன்னா ஆளுக்கு ஒரு கூட தின்னா சும்மாவா? நம்முடைய திருச்சபையிலே ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு பெரிய பிரமாணம், என் கட்டளைகளை என் நியாயங்களையும் கை கொள்ளுவாயாக, அதை கை கொள்ளுவாயாக என்று சொல்லி இருக்கிறார். இன்னைக்கு அதை கை கொள்றதே இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நாம் எப்பொழுது கை கொள்ளுகிறோமோ அப்பொழுது அதை எல்லாம் காண்பீர்கள். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுகிறேன். உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு, நீண்ட நாளுக்கு பிறகு. ஐயா ரொம்ப நாளா ஜெபம் பண்றியா? முடிவில்லைன்ற. நீண்ட நாளுக்கு பிறகு அதன் பலனை நீ காண்பாய். பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே சாலமோனை பார்த்து ஆண்டவர் சொன்னார். இந்த வார்த்தைகளை சற்று கவனித்து பாருங்கள். நீங்கள் காண்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு ஒரு முடிவெடுத்துக் கொள்ளுங்க. இந்த காலை ஆறுதலை நீங்கள் இன்றைக்கு நான் சாட்சியாய் சொல்லுகிறேன். திரும்ப இந்த பட்டணத்துக்கு வருவேன், நிச்சயமாக உங்களை நான் பார்ப்பேன். இதை காட்டிலும் ஆசீர்வாதமாய் இருக்க முடியும். நீ காண்பாய் என்று ஆண்டவர் சொன்னார். நீ காண மாட்டாய் என்று சொல்லவே இல்லை. நீ காண்பாய். உன் சத்துருக்கு வருவதை காண்பாய். நான் உன்னை உயர்த்துவதை காண்பாய். இதுதான் ஆண்டவருடைய சட்டங்கள். நாம் தாழ்ந்திருப்பது ஆண்டவருக்கு பிரியமில்லை, நாம் உயர்ந்திருப்பதே அவருக்கு பிரியம். கரங்களை கற்றி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே நான் என்னைக்கு பார்ப்பேன், நீ காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லியிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதைத்தான் ஆண்டவர் எசேக்கியேலை பார்த்து சொன்னார். எசேக்கியேல் நீ காண்பாயப்பா என்றார். எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில், எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில், எசேக்கியேலின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில், யாத்ராகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் ஆண்டவர் சொன்னார், நான் பார்வோனுக்கு செய்வதை காண்பாய் என்றார். மோசேயை பார்த்து 1 சாமுவேல் 10:2 வாசித்து பாருங்கள். தொலைந்து போன கழுதையை தேடி சவுல் வருகிறார். அப்பொழுது சாமுவேல் சொல்லுகிறார், நீ என்னை விட்டு புறப்பட்டு போகும் பொழுது பென்னியமின் எல்லையிலே லேயாளின் கல்லன் அருகே 2 மனுஷனை காண்பாய். நீ தேடப்பட்ட காணாத போன கழுதை அகப்பட்டது என்று சொல்லுவார்கள். கரங்களை கட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீ காண்பாய். அதுதான் தேவனுடைய சட்டத்தின் வல்லமைகள். அதைத்தான் ஆண்டவர் மரியாதை பார்த்து சொன்னார், மாத்தாளை பார்த்து சொன்னார், விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையில் நீ காண்பாய். இதுதான் சத்தியம். இவன் சிநேகிக்கப்பட்டவன் தான், இவள் பற்பல வேலை உள்ளவள் தான், இவள் தேவனுடைய பாதத்தில் இருந்தவள் தான். ஆனா இருந்தவர்கள் கூட ஒரே பிரசங்கத்தை சொல்லுகிறார்கள், நீ இருந்திருந்தால் என் சகோதரங்கே ஒரு ஆவிக்குரிய மரணம் நடந்திருக்கிறது. அல்லேலூயா. இவர்கள் இத்தனை வருஷம் கிறிஸ்துவோடு இருந்திருக்கிறார்கள், கிறிஸ்துவோடு வாழ்ந்திருக்கிறார்கள், கிறிஸ்து வீட்டுக்கு தங்கியிருக்கிறார்கள். ஆனாலும் இவர்கள் ஆவிக்குரிய ஜீவத்திலே மரித்தே கிடக்கிறார்கள். அல்லேலூயா. இவர்களுடைய வாழ்க்கையில் உயிர்த்தெழுதல் இல்லை. இன்றைக்கு அனைவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படி உயிர்த்தெழுதல் இல்லாமல் இருக்கும் போதுதான் பிசாசு உங்களுக்கு விரோதமாய் தன் செயல்களை வெளிப்படுத்துகிறார். பிள்ளைகளை பெற்றிருக்கிறோம், பிள்ளைகளும் அப்படித்தான் இருக்கிறார்கள். ஆண் பிள்ளை பெற்றிருக்கிறோம், அவர்களும் அப்படித்தான் இருக்கிறார்கள்.
ஆனா ஒன்று பாருங்கள், இவர்கள் ஆண்டவரோடு கூட இருந்தவர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இவங்க 3 பேர் யார் கூட இருந்தவங்க? யூத ஜனங்கள் வர்றாங்க. இவர் அவரை எவ்வளவாய் சிநேகித்தார். குருடரை கண்கள் எல்லாம் திறந்தவர் இவர். அவனை சாகாமல் இருக்க பண்ணக்கூடாது. யார் குற்றப்படுத்துறாங்க? இயேசுநாதர். இயேசு கண்ணீர் விட்டார். மரித்தவனை எழும்ப இயேசு வந்தார். கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி ஆவியானவர் சே ஹalleluya. அதற்கு ஒரே அஸ்திபாரம் தான். அவர் சொன்ன செய்தி என்ன? காண்பாய், நான் உனக்கு சொல்லவில்லையா? ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு சொல்லி இருக்கிறேன். அம்மா பைபிள்ல நமக்கு நிறைய வசனம் சொல்லி இருக்கிறார். அந்த வசனத்தின்படி அவர் பேசி இருக்கிறார். அந்த வசனத்தின்படி நமக்கு உபதேசம் சொல்லி இருக்கிறார். நீ காண்பாய் என்று சொல்லி இருக்கிறார். எல்லாமே அவர் கர்த்தருடைய பிள்ளைகளை சற்று யோசித்து பாருங்கள். நீ காண்பாய். வனாந்தரத்திலே கிட்டத்தட்ட 24 லட்சம் பேருக்கு மேலே வழிநடத்தி வருகிறார். யாரு? மோசே தீர்க்கதரிசி. 24 லட்சம் பேர். என்ன ஐயா 24 லட்சம் பேர் சொல்ற யோசிக்கிறீங்களா? அவரோடு கூட சென்ற காலாட்கள் 6 லட்சம் பேரா? ஒரு வெளியே சொல்லுங்களே. எத்தனை லட்சம் பேருங்க? அப்படின்னா ஆம்பளைங்க மட்டும் 6 லட்சம் பேர். அல்லேலூயா. ஒரு ஆளுக்கு ஒரு பொண்டாட்டி போட்டா எவ்வளவு பேருங்க? 12 லட்சம் பேர். அன்னைக்கே குடும்ப கட்டுப்பாடு சட்டம் போட்டு காமராஜர் காலத்துல இந்திராந்தி காலத்துல சட்டம் போட்டாங்க. ஒரு வீட்டுக்கு 2 தான் சொன்னாங்களே. அப்படியே குடும்ப கட்டுப்பாடு அவர் மோசையவே போட்டதால எவ்வளவு லட்சம் பேரு? 12 24 லட்சம் பேரை வழிநடத்திட்டு இருக்கிறார் வனாந்தரத்திலே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. நடத்திட்டு இருக்கும் போது திடீர்னு எல்லாரும் போய் கேட்கிறாங்க, மோசே எங்களுக்கு பசிக்குது, சாப்பாடு வேணும். அல்லேலூயா. ஆனா வசனத்தை சற்று கவனித்து பாருங்க. இத்தனை லட்சம் பேரை அவர் வழிநடத்தி கொண்டு இருக்கிறார். அப்போ அவ்வளவு பேர் போய் கேட்கிறான், ஆண்டவரே மோசே எங்களுக்கு பசிக்குது, சாப்பாடு. அவ்வளவு பேர் பரிசுத்த ஆவியானவர் சீனாய் மலை இயேசுவை கர்த்தரை பார்த்தவர்கள், மோசேயுடைய கற்பனைகளை கண்டவர்கள், சிவந்த சமுத்திரத்தை 2ஆய் பிரித்த பொழுது பார்த்தவர்கள், வெட்டுக்கிளிகளை கண்டவர்கள், முதலைகளை கண்டவர்கள், தேனை கண்டவர்கள், இல்லையா, கல்மலை கண்டவர்கள், பலத்த 10 அற்புதங்களை அங்கே செய்து காண்பித்து மாபெரும் ஆவிக்குரிய ஒரு சபை. எது? மோசே வைத்திருந்த சபை. அதுக்கு பேர் வனாந்தர சபை. அல்லேலூயா. அந்த 25 லட்சம் பேர் 24 லட்சம் பேர் கேட்கிறாங்க, ஐயா எங்களுக்கு சாப்பாடு நாட்டம். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, நீ கொடுப்பான்னு சொல்லிட்ட. கொடுப்பாவா? எப்படி கொடுக்கிறது? ஆண்டவரே நான் எகிப்திலிருந்து வரும்போது எடுத்துட்டு ஆடு மாடு எதில் இருக்கிற கடல் இருக்கிற மீனையே வத்தி எடுத்து தண்ணி வத்தி போய் கொடுத்தாலும் பத்தாதே. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா. பலத்த கைகளை தட்டி ஆவியானவருக்கு அங்கேதான் ஆண்டவர் ஆவிக்குரிய அளவுக்கு ஒரு பெரிய விசுவாசத்தை உருவாக்குகிறார். That is your faith. என்னாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 22 23 வாசிப்போமா? ஆடு மாடுகளை அவர்களுக்காக அடித்தாலும் அவர்களுக்கு போதுமா? அதுக்கு போதுமா? சமுத்திரத்தில் இருக்கிற கடல் இருக்கிற மீன்களை எல்லாம் அவர்களுக்காக சேர்த்தாலும் அவர்களுக்கு போதுமா என்றார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். யாரை பார்த்து கேட்கிறான்? சத்தமா சொல்லுங்க. கர்த்தரை பார்த்து. ஆண்டவரே எல்லா ஆடு மாடும் பார்த்தாலும் ஒரு ரவுண்டுக்கு வராத ஆண்டவரே, ஒரே ரவுண்டுக்கு வராத ஆண்டவரே, கடல் இருக்கிற எல்லா மீனையும் புடிச்சு கொண்டாந்து கொடுத்தாலும் அடுத்த ரவுண்டுக்கு வராத ஆண்டவரே, பத்துமா ஆண்டவரே கேட்கிற. வாசிக்கலாம். அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று கரங்களை தட்டி மூடலையா சொல்லுங்க. பலத்த கைகளை தட்டி நீ இப்போது காண்ப. ஆண்டவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற பிரசங்கம் என்ன? எதை கேட்கிறியோ அதை காண்பாய். அல்லேலூயா. கடல் இருக்கிற மீன் எல்லாம் பிடிச்சாலும் பத்தாதுன்னு இவன் பிரசங்கம் பண்றான். யாரை பார்த்து? ஆண்டவரை பார்த்து. இருக்கிற மாட்டு ஆட்டெல்லாம் கொண்டு போட்டாலும் எல்லாம் ஆண்டவருக்கு பிரசங்கம் பண்ற பிரசங்கர் ஆயிட்டாங்க. இப்படி கேட்டதுனால தான் ஆண்டவர் பார்த்தாரு, தம்பி மோசே என் முகத்தை நீ காண மாட்டாய், என் பின்னிருக்கிற மகிமையை பார்ப்பாய். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா. நீங்க நினைக்கிறது போல பைபிள் சாதாரணதல்ல. நிறைய பேர் இன்னைக்கு அப்படிதான் இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை யோசித்து பாருங்கள். ஆண்டவருக்கு யார பிரசங்கம் பண்ண முடியுமா? நம்முடைய தேவன் மாறாத தெய்வம். கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதுல
எல்லாரும் திருடா பார்க்கறது சந்தோஷம் இல்லை, உங்களை பார்த்துக்கிட்டு ரொம்ப க்ளோஸா பேசும்போது இருக்கிற ஒரு சந்தோஷம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா கைத்தட்டி சொல்லுங்க. அல்லேலூயா. நீ இப்போது காண்பாய் என்று சொன்னா வாசிக்கலாம். அப்பொழுது மோசே புறப்பட்டு கர்த்தருடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு சொல்லி கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்ப சொல்லுங்க, இதுக்கு முன்னாடி பிரசங்கம் பண்ணது மோசேவா கர்த்தரா? சத்தமா சொல்லணும். மோசே ஆண்டவருக்கு பிரசங்கம் பண்ணா, இரண்டாவது பண்ண பிரசங்கத்தை போய் சொன்னா கர்த்தரை சொன்னாரு. என்ன சொன்னாரு? காண்பாய்னு சொன்னாரு. இந்த பக்கம் 3 முழ உயரம், ஒரு நாள் பிரயாணம். இந்த பக்கம் 3 முழ உயரம், அப்படி கொட்டி கிடக்குது. என்னது? காடை. அத்தனை ஆயிரம் லட்சம் ஜனங்களுக்கும் காடைகள் வறுத்து பாளையத்தில் விழுந்தது. கையை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனா அது மண்ணில் விழுந்து விடக்கூடாது என்பதற்கு தேவன் வெண்பனிகளை கொட்டி வைத்திருந்தால் அதன் மேலே அதை போட்டார். கரங்களை கட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா. பலத்த கைகளை தட்டி. சட்ட வெள்ளையா இருக்கணும், ஒரு புரியல உள்ள வெள்ளையா இருக்கணும். கரங்களை தட்டி தேவனுக்கு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சற்று கவனித்து பாருங்கள். நீ காண்பாய் என்று உனக்கு நான் சொல்லவில்லையா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ விசுவாசிக்கிறது, நீ இடத்தில் எதிர்பார்க்கிறது, நான் உனக்கு செய்வேன், அதை காண்பாய். கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு நம்மை போல மனிதனாய் உலாவி இருந்தார். என்ன, நான் பேண்ட் ஷர்ட்டை போட்டு சிலுவை போட்ட டை கட்டி இருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் நீண்ட வஸ்திரத்தை நிறைய 2-3 சட்டையை போட்டுக்கிட்டு அப்படியே தொங்கல் வஸ்திரத்தோடு நடந்துட்டு இருந்தார். நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஒரு கூட்டம் வருது. என்ன கூட்டம்? என்ன கூட்டம்? இன்கம் டாக்ஸ். அல்லேலூயா சொல்லுங்களேன். என்ன, உங்க போதகர் வரி பணம் கட்ட மாட்டாரான்னு கேட்டாங்க. ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லணும். அல்லேலூயா. போதகரே வரி பணம் கட்ட மாட்டாரான்னு கேட்கிறாங்க. ஆண்டவர் எங்க போறது காசுக்கு? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அங்க அற்புதத்தை செய்தார் பாருங்க. பேதுரு கூப்பிடுற, பேதுருக்கு வாடான்றாரு. வராரு. பேதுரு வலை போட்டு மீன் பிடிக்கிற. அவன்கிட்ட சொல்றாரு, கொஞ்சம் தொழில மாத்து, நீ போய் தூண்டில் போட்டு மீன் பிடி என்றார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. தூண்டில் போட்டு மீன் பிடி, நிறைய மீன் கிடைக்கும் சொல்லவே இல்லை. தூண்டில் போட்டு மீன் பிடி, ஒரு மீன் ஒன்னே ஒன்று அகப்படும், அதில் வாயை தர, அதில் வெள்ளி பணத்தை காண்பாய். கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா. இன்னைக்கு சொல்றேன், கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ இனி வாழ்க்கையில் எப்பொழுதோ இனிமே ஆசீர்வாதத்தையே நீ காண்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு புத்தகம் 17ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிப்போமா? நான் முடிக்க போகிறேன். மத்தேயு 17:27 வாசிக்கலாமா? ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடராயிராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இங்க பாருங்க, விளக்கற பாருங்க. அது வாயை திறந்து பாரு, வெள்ளி பணத்தை காண்பாய். அல்லேலூயா. காண்பாய் என்கிறது தான் அற்புதம். ஆமென் சொல்லுங்களேன். அதை உனக்கும் அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சாத்தானை பார்த்து கேட்டானே, இந்த வெள்ளி பணம் ஓ, ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீ இதிலிருந்து எடுத்து கொடுத்து பாரு. ஆண்டவர் உன்னை காண்பாய் என்று தான் சொல்லியிருக்கிறார், காண மாட்டாய் என்று சொல்லவில்லை. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி அவர்கள் கை கொடு சொல்லுங்க. நான் இதுவரை பித்தளையை பார்த்தேன், தங்கத்தை காண்பாய். மனுஷனை படைத்தது கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். ஆமென் சொல்லுங்களேன். ஆதியாகம புஸ்தகத்திலே மனுஷனை படைத்தது கர்த்தர், ஆனால் தேவன் படைத்த பொன் தங்கத்தை நல்லது என்று கண்டார். கையை தட்டி 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். இதான் ஆண்டவர். ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார், நீ காண்பாய், அதை உனக்கும் எனக்கும் பதிலாக கொடு என்றார். நீ காண்பாய். இன்றைக்கு இந்த திருச்சபைக்கு ஒரு சத்தியத்தின் தீர்க்கதரிசனமா சொல்லிட்டு போறேன். திரும்ப நான் காண வருவேன், உங்களை நிச்சயமாய் உயர்த்தப்பட்ட ஒரு நிலைமைகளே. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். நீங்கள் எதிர்பாராத ஆசீர்வாதங்களை காண்பீர்கள், நீங்கள் எதிர்பாராத நன்மைகளை காண்பீர்கள். விசுவாசித்தால் மட்டும் போதும். Your faith only. அது மட்டும்தான். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை
காண்பாய். ஆண்டவருக்கு பிரசங்கம் பண்ணதை விட்டுருங்க, ஆண்டவர் பிரசங்கத்தை கேளுங்க. ஞாயிற்றுக்கிழமை கோயில்ல உட்கார்ந்து ஆண்டவரே எனக்கு என்ன பேச போது அதை கேளுங்க, அவருக்கு பிரசங்கத்தை பண்றதை விட்டுடுங்க. ஆமீன் சொல்லுங்களேன். சங்கீதம் 128 ஆங்கிலம் சொன்னார், கர்த்தர் உன்னை சீயோனிலிருந்து நீ ஜீவனாலெல்லாம் கையை உயர்த்துறானே சொல்லுங்களேன். நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை என்ன வாழ்னா சோதோம் குமார வாழ்வை காண்பான்னு சொன்னாரு. சொல்லுங்களேன், எருசலேமின் வாழ்வை காண்பாய். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் சொல்ல சங்கீதம் 128:5 சொல்லுகிறது, 128:6 சொல்லுகிறது, நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைக்கும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை கைத்தட்டி 3 அல்லேலூயா சொல்லணும். பலத்த கைகளை தட்டி நான் காண்பேன் சொல்றோம். 3 அல்லேலூயா சொல்லணும். என்னத்தை காண்பாய்? உன் பிள்ளைகளின் பிள்ளைக்கும். அதுக்கு மேல என்ன சொன்னார்? கர்த்தர் சீயோனிலிருந்து எருசலேமின் வாழ்வை. கையை உயர்த்துவர்களே சொல்லுங்களேன். நீ உயிரோடு இருக்கும் பொழுதெல்லாம் நல்ல வாழ்வே காண்பாய். இயேசுநாதருக்கே பிரசங்கம் பண்ண மாத்தாத மரியாதை பார்த்து இந்த மரியாதை கொஞ்சம் பெரும் இருந்திருக்க. நான் இயேசுவின் பாதத்திலே அமர்ந்திருக்கேன். நான் கேட்டா இயேசுநாதர் பதில் சொல்லுவார், எனக்கு வேணுங்கள். அல்லேலூயா. ஆனா அப்படி இல்லை. இயேசுநாதர் பிரசங்கத்தை கேளு, அவருக்கு பிரசங்கம் பண்ணாது. அல்லேலூயா. நீ அப்படி செஞ்சேன்னு வச்சுக்கோங்களேன், உன்னை வாளாக்காம தலையாக்கி விடுவார், நீ கீழாகாமல் மேலாவாய். கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். பலத்த கைகளை தட்டி அல்லேலூயா. ஒரு நடந்த உண்மையின் சம்பவத்தை சொல்லி நான் பிரசங்கத்தை நிறைவு செய்ய விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 2000 வருடங்களுக்கு முன்பு நடந்த ஒரு உண்மையான சம்பவங்கள். இயேசு கிறிஸ்து நாசரேத்தில் இருந்தார். அல்லேலூயா. எங்க இருந்தாருங்க? அப்போது இயேசுவை பார்க்கும்படி பிலிப்பு என்கிற அப்போஸ்தலன் புறப்பட்டு போனார். போகும் வழியிலே ஒரு நீதிமானை சந்தித்தான். அவன் பேர் என்ன தெரியுமா உங்களுக்கு? கள்ளம் கபடமற்ற உத்தம இஸ்ரவேலனாகிய நாத்தான்வேல். அவன் எங்க உட்கார்ந்து தெரியுமா? வரும்போது நான் பார்த்து நிறைய பேர் மரத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அவன் எந்த மரத்துக்குள்ள உட்கார்ந்து இருந்தான்? அத்தி மரத்தின் கீழே உட்கார்ந்து இருந்தான். அவன் போய்கிட்டு இருக்கும்போது திரும்பி பார்க்கிறான் பிலிப்பு. நான் நாசரேத்து போகிறேன், வருகிறாயா என்று கேட்டான். அல்லேலூயா. இதான் சபையுடைய உயிர் தெழுதல். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்பொழுது நாத்தான்வேல் கள்ளம் கபடமற்ற உத்தமன். அவன் கேட்கிறான், நாசரேத்தில் நன்மை உண்டாகுமா என்று கேட்டான். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுகிறேன். அதற்கு பிலிப்பு பிரசங்கம் பண்ணான், வந்து பாரும். கரங்களை தட்டி 3 அல்லேலூயா. கையை தட்டி அப்பா அல்லேலூயா சொல்லுகிறேன். இந்த அம்மா சொல்லுது, யாரு? மார்த்தா சொல்லுது, ஆண்டவரே அவரை எங்கே வைத்தீர்கள் சொல்லிச்சு. அதற்கு அந்த அம்மா சொல்லுது, ஆண்டவரை வந்து பாரும். என்னத்தை பார்க்க சொல்லிச்சு? செத்த பணத்தை பார்க்க சொல்லிச்சு. ஆனா இவன் எங்க பாருங்க, வந்து பாரும் என்று சொன்னான். வித்தியாசத்தை பாருங்க என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. வந்து பாரும் என்றால் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்பொழுது அவன் புறப்பட்டு வரும் பொழுது இயேசு அவனோடு பேசுகிறார். 49வது வசனம், யோவான் 1ஆம் அதிகாரம் 49:50 வாசிக்கிறார். அதற்கு நாத்தான்வேல், ரபி, நீ தேவனுடைய குமாரன், நீ தேவனுடைய குமாரன், நீ இஸ்ரவேலின் ராஜா என்றார். நீ இஸ்ரவேலின் ராஜா என்றார். இயேசு அவனுக்கு பிரதியுத்தமாக, அத்தி மரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலே விசுவாசிக்கிறாய். கையை தட்டி அல்லேலூயா சொல்லுகிறேன். இந்த செய்தியை நீ விசுவாசித்தா உனக்கு பெரிய அற்புதம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா. கையை தட்டி சொல்லு, ஆண்டவரே நான் இந்த செய்தியை விசுவாசிக்கிறேன், இந்த செய்தியை நான் காண்பேன். அல்லேலூயா. சொன்னதினால் விசுவாசித்தாய், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி எழுந்திருப்போமா? இதிலும் பெரிதானவைகளை நீங்கள் காணப் போகிறீர்கள். எல்லாரும் எழுந்திருக்கலாம். அப்படியே கரங்களை உயர்த்தி கேளுங்கள், ஆண்டவரே என் கண்கள் காணும்படி செய்யும் அப்பா, என் கண்கள் காணும்படி செய்யும், என் காதுகள் கேட்கும்படி செய்யும் ஆண்டவரே. ஈஸ்வரர்களின் ஜெயபலமானவரே, இந்த காலை ஆராதனையிலே என் மக்களுக்காக நான் சொல்லிக்கிறேன். இந்த இடத்தில் வந்திருக்கிற என் அருமையான மாத்தாள்களை, அருமையான மரியாள்களை, லாசர்களை கர்த்தர் எழுப்புவீராக. இவர்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் மரித்து கிடந்தது போதும் ஆண்டவரே, இவர்கள் எழுந்திருக்கட்டும். கள்ளம் கபடமற்ற இஸ்ரவேலை என்று பார்த்து நாத்தான்வேலை பார்த்து கேட்டார். ரபி, நீ எங்கே தங்கியிருக்கிறாய் என்று கேட்டார்.
வந்து வாழும் என்று சொல்லி அழைத்து சொன்னீர். அப்பொழுது அவனை பார்த்து சொல்லி, இவைகளில் பெரிதானவைகளை காண்பாய் என்று. என் ஜனங்கள் பெரிதானவைகளை காணட்டும், பெரிதானவைகளை பார்க்கட்டும். கட்டாயம் வருகை தாமதிக்கும். திரும்ப இந்த பட்டணத்துக்கு நான் வருவேன், என் மக்களை பார்ப்பேன், பெரிதானவைகளை காண செய்வேன். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.